ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபி ஃபேமிலி விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு ஜாலியான விலாக், ரெண்டு விலாக் கலந்து அப்படியே மிக்ஸ்டாக உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் பீச்சுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அடிக்கடி போகிறது தான். ஆனால் இப்போ வந்துட்டு ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது, இல்லை திடீர்னு வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இந்த மாதிரியே போனதால் எங்களால் பிளான் பண்ண முடியல. இது வந்து நான் என்னோட அம்மா வீட்டு சைடோடு சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நாளே என் தங்கச்சி இங்கே பிளான் போட்டுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். ஒரு 5:30 5:15க்கு கிளம்புனோம். 2 காரு, ஒன்று எங்களுது, ஒன்று என் தங்கச்சியோடது. 2 காருமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் இந்த 2 கார் பத்தாமல் 2 பேர் பைக்கில் வேறு வந்தாங்க. அப்போ தான் வந்து எல்லோரும் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வர முடியும். ஸோ இது வந்து மீனம்பாக்கம் தாண்டி போயிடுச்சுக்கோம். பெசன்ட் நகர் பீச் தான் பிளான் பண்ணோம். மதியம் பார்த்தீங்கன்னா வெயில், மதியம்லாம் இல்லை, ஒரு 10 11 மணிக்கெலாம் வெயில் பிச்சு அடிக்குது. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த பனிக்கும் அதுக்கும் செமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இதுக்கும் முன்னாடி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அப்போ தான் கொஞ்சம் தெளிய ஆரம்பிக்கும் பாருங்க, அப்போயே வந்துடுவோம். அப்போ வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக அந்த கார் பார்க்கிங் பண்ணலாம் இடம் கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாக வந்ததால் கிடைக்கல. அங்கங்கே சந்தாக தேடி தேடி நாங்கள் கொஞ்சம் காரை வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்து வந்துட்டு இருந்தோம். இவள் வந்து என்னோட 2வது தங்கச்சி, அந்த பக்கம் இருக்கிறது ஃபஸ்ட்டு தங்கச்சி. லாஸ்ட் தங்கச்சி மோஸ்ட்லி வந்து வீடியோவில் வர விரும்ப மாட்டா. என் தங்கச்சியும் சரி, என் தம்பியும் சரி, அவங்களாம் வீடியோவில் வர விரும்ப மாட்டாங்க. அதனால் யார் வராங்களோ அவங்கள மட்டும் கவர் பண்ணி நான் வீடியோவில் காட்டிடுவேன். ஸோ எப்பயும் பெசன்ட் நகர் பீச் நிறைய பேர் போயிருப்பீங்க, செம்ம ஜாலியாக இருக்கும். அங்கே அதே போல் அங்கே ஒரு மேடு மாதிரி இருக்கு பாருங்க, அங்கே தான் ஃபுல்லாகவே வந்து இந்த புறா வந்து நிறையா குவிஞ்சிருக்கும். அங்கே அந்த நிறைய பேர் வந்துட்டு அந்த ஃபுட்டும் புறாக்கு போடுவாங்க. அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, அங்கேருந்து பீச் வியூ சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். அங்கே நின்று நிறையா பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த புறா வந்துட்டு லைட்டாக இப்படி கொஞ்சம் சவுண்டு கேட்டாலும் அப்படி ஃபுல்லாகவே பறக்கும். அதை பார்க்க இன்னும் ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து மொத்தம் 5 குழந்தை, அதில் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா, இந்த மாதிரி அவரும் விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் ஃபுட்பால் கொண்டு வந்தாங்க, அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாதவ் காணுமேன்னு தேடிட்டு இருந்தேன். யாதவ் ரிதன்யா, அந்த பச்சை கலர் பனியன் பார்த்தீங்கன்னா ரிதன்யா, பின்னாடி சட்டையே இல்லாமல் போகிற பையன் பார்த்தீங்கன்னா யாதவ். 2 பேரும் வந்துட்டு இதில் ஏறிட்டாங்க. நான் பக்கத்தில் ஒரு பெரிய ராட்டினம் இருக்குல்ல, அதில் போவாங்கன்னு பார்த்தா இதில் உட்காந்து போயிட்டுருக்கான். அவனுக்கு அந்த கால் கூட வாட்டமே வரல. அதோடு உட்காந்து எப்படி அவனை அலோவ் பண்ணாங்கன்னு வேறு தெரியல. எல்லாருமே அவனை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவன் தண்ணியில் விளையாடுறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் கழட்டினான். அதுக்கப்புறம் இதில் போனோன்னா அதில் அப்படியே போயிட்டான். செம்ம ஜாலியாக இருந்தது. தண்ணி அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்களா, இவன் அப்புறம் பெரியவன் அப்புறம் இவங்க அப்பா 3 பேர் வந்துட்டு அதில் ஊறி ஒரு மாதிரி ஆகி தான் வெளியே வருவாங்க. ஆனால் நமக்குலாம் வந்துட்டு கால் நினைக்கிறதோட சரி, கொஞ்சம் கிளம்பும்போது, ஏன்னா பீச்சுக்கு போய்ட்டால் கால் நினச்சிட்டு வரணும் அப்படின்வாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு நாங்கள் வந்துடுவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மத்தியானம் அன்றைக்கி பிரியாணி வாங்கி சமைச்சி பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு போனதால் ரெஸ்ட்டே இல்லை சுத்தமாக. ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு, மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரோட்டு கடையில் வர வழியில் ரோட்டு கடை ஒன்று இருக்கும் சூப்பராக, அங்கே நின்று சாப்பிட்டுட்டு தான் வந்தோமே. ஸோ இந்த மாதிரி அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஜாலியாக பிளான் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா செம்ம ஒரு மாதிரி, எப்போயாவது மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ போனீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டுக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டில் தான், எங்கள் அம்மா வீட்டில் ஒரு நாள் இதுதான் அது. ஏன்னா என்னோடய வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி, அதனால் நான் அங்கே போய் துவைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டு வாஷிங் மிஷினில் துவைக்கலான்னு வந்துட்டேன். கொஞ்சம் துணியாக இருந்தால் கையில் துவைச்சி போட்டிருப்பேன். நான் ரிப்பேர் வந்து பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் துணியை சேர்த்து வச்சுட்டேன். அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. கையில் திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு கையில் துவைச்சுன்னு வச்சிங்களேன், முதுகெல்லாம் எனக்கு அவ்வளோதான் அந்த மாதிரி ஆகிடும். அதனால் சரி வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கேயே துவைச்சலாம் வந்துட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மீன் வாங்கிட்டாங்க, போட்டி வாங்கிட்டாங்க. நான் வந்தேன்னு கிடையாது, நார்மலாக எடுக்கிறது தான். அன்றைக்கி எப்போயும் மீன் செய்வாங்க, மீனில் சிக்கன் செய்வாங்க. அன்றைக்கி போட்டி என் தம்பி வாங்கிட்டு வந்துட்டான். ரொம்ப நாள் ஆச்சு. போட்டி அவ்வளோவா நான் விரும்பி சாப்பிட மாட்டேன், எப்போயாவது சாப்பிட்றது தான். அதனால சரி நம்ம அங்கே போயிட்டோம், சும்மா உட்காந்து துணியை மட்டும் துவைச்சிட்டு வந்தால் எங்கள் அம்மா அவ்வளோதான். இருந்தாலும் எங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலுமே வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அதனால் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு, வீடை பெருக்கிட்டு, பாத்திரத்தை தேய்ச்சி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு போனோன்னு வச்சிங்களேன், எதையாவது ஒரு விஷயத்தை வந்து ஆட்டையை போட்டு வரலான்னு நிறைய இந்த ரீல்ஸில் வருமே, அம்மா வீட்டுக்கு போனேன், இது எப்போம்மா வாங்கினேன், இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து எனக்கு எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதை தான் அவங்க ரீல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் அதை யோசிச்சிருக்கேன். நான் என்ன போய் கொண்டு வரணும்னு யோசிப்பேன் அப்படின்னா, எங்கள் அப்பா ஏதாவது வுட்டில் புதுசாக செஞ்சுருக்காரு அப்படின்னா அதை நான் கொண்டு வரணும்னு நினைப்பேன். இப்போ எங்கள் அம்மா காய வைக்கிறாங்க பார்த்தீங்களா, சேக்கை காய வைக்கிறாங்க, அது வந்து எங்கள் அப்பா செஞ்சது தான். அதை போட்டுட்டு நம்ம மூடிட்டோம் அப்படின்னு கீழே வந்து தகரம் அடிச்சிருக்காரு. அதனால் வந்து அது ஹீட்டும் நல்லா ஆகிடும். எதுவுமே வந்து புறாவோ கோழியோ எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகாது. அந்த மாதிரி வந்து அவர் ரெடி பண்ணி வச்சா. இது மாதிரி இது சின்ன சைஸு, இதோட பெரிய சைஸ் ஒன்று மிளகா செலவுக்கு அதுக்காகவும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ நமக்கு சொந்தமாக வீடு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்ம வாங்கி செஞ்சு மேலே எடுத்து வச்சுக்கலாம். மாடியில் காய வைக்கிறோம், அந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாமளே வந்து வாடகைக்கு அங்கே போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து டம்ப் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு
நான் பார்த்து அப்படியே பொறாம மட்டும் பட்டுட்டு வருவேன். இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் துணி அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் கிடையாது, வாஷிங் மிஷினு செமி. அதனால் வந்து இங்கே துவைக்க நான் கையில் அலசி திரும்ப வந்து ட்ரையரில் போட இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து குனிஞ்சு நிமிந்து இந்த மாதிரி வேலை செய்கிறலாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் இருந்தாலும் நான் அதை செம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி ஆனால் இப்படி எடுத்து அலசுறதெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. ஸோ அதனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஸ்பூன் வைக்கிறதுக்கு, கத்தி வைக்கிறதுக்கு மொத்தம் 3 செஞ்சுருந்தார். ஒன்று எங்கள் அம்மா வீட்டுக்கு, இன்னொன்று என் தங்கச்சிக்கு, இன்னொன்று வச்சுருக்காரு. இது யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வச்சுருக்காரு. சரி நாம் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா செஞ்சதான். கீழே அது ஒட்டி இருக்கிறது வந்து ஃபோல்டு, அதை நம்ம மடக்கி அப்படியே கீழே விட்டுறலாம், அதில் அயன் பண்ணிக்கலாம், உட்காந்து வேலை செய்யலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா என் தங்கச்சி உட்காந்து வந்து அங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது அங்கே கம்ப்யூட்டர் வச்சு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி சின்னதாக கபோர்டு மாதிரி ஓப்பன் பண்ணி அதில் எல்லாமே வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு ட்ரா இருக்குது. கண்ணாடியுமே வந்து எங்கள் அப்பா வாங்கி அடிச்சிடுவார். எனக்கு நம்ம வீட்டில் 2 இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா 2 இருக்குது. லைட்டோட ஃபுல்லாகவே லைட்டோட எல்லாமே செட்டிங்காக சூப்பராக அவர் ரெடி பண்ணியது. இது வாங்கினது கிடையாது. ஃபுல்லாகவே அவர் ரெடி பண்ணி செம்மையாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். நம்ம நிறையா வந்து நமக்குன்னு ஒரு வீடு வந்துருச்சு அப்படின்னா நிறைய செய்யணும். நான் தனியாக லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து எங்கள் அப்பாவும் கொஞ்சம் தெம்பாக இருக்கணும். கொஞ்சம் முடியல அப்படின்னா அவரால் செய்யும். ஏன்னா எல்லாமே வுட்டில், அதனால கொஞ்சம் தூக்கி செய்யலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாம் நடக்கும், அப்படியே போக போக ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமையல் முடிஞ்சிருச்சு. போட்டியை போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு நாங்கள்லாம் கிளம்பி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தாங்க. நான் அவ்வளோவா போட்டியில் விரும்பி சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த மட்டன் ஐட்டம்லேயே அவ்வளோவா நான் விரும்பி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா வெறும் மூளை மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவேன். மற்றபடி எந்த ஐட்டமும் எனக்கு பிடிக்காது. ஏதோ அன்றைக்கி சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன். ஆனால் அன்றைக்கி போட்டி சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அந்த நானும் செஞ்சு சாப்பிட்டுட்டு குருலாம் ஸ்கூலுக்கு போயிட்டான். அன்றைக்கி அவனுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, அதனால் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் சரி நாங்கள் கிளம்புற சமயத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சேக்காக்காக அந்த பூந்தி கொட்டையை உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சு நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். சிவி நேச்சரில் 2வது சூப்பராக போயிட்டுருக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்து மாவு தான். ஸோ இதில் வந்து நான் 33 பொருள் போட்டு அரைச்சிருக்கேன். இந்த வாட்டி ஸ்பெஷலாக 34. அந்த 34வது பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசி. ஸோ மூங்கில் அரிசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அது இல்லாமல் அதோடைய ப்ரைஸுமே அதிகம். அது வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இந்த வாட்டி வந்துட்டு சத்து மாவில் சேர்க்கணுன்றதுக்காக சேர்த்துருக்கோம். ஸோ 34 பொருள் போட்டு இந்த வாட்டி வந்து சத்து மாவு ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணி வச்சுக்கோம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மெயினாக வந்து நம்ம சிவி நேச்சரில் வாங்குறவங்க அதிகமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்க காலையில் வந்துட்டு ஒரு டம்ளர் இல்லை ஒரு சொம்பு நான் அப்படி குடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு நீங்கள் காலையில் டிஃபன் வந்து ஹரிபரியாக போவாங்க. அந்த டைமில் நம்ம என்ன டிஃபன் கொடுத்தாலுமே வந்துட்டு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக நமக்குமே ஆகாது, அவங்களுக்குமே வந்துட்டு வயிறு ஃபுல்லாக ஆகாது. ஸோ அந்த சமயத்தில் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டம்ளர் வந்து இந்த சத்து மாவு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே அவங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க. நான் என் வீட்டு பசங்களுக்கும் அதான் கொடுத்துட்ருக்கேன், நாங்களும் அதான் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.